எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால படிக்க வைக்கணும். ஸோ சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக காலையில் பேன் கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெல்தியர் வெர்ஷனாக இன்றைக்கி வாழைப்பழம், டேட்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு பேன் கேக் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பு போட்டு கொடுத்தா கடகடன்னு சவுண்டே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. சடன் கிரேவிங் இந்த டீ சுட சுட குடிக்கணும்ன்ட்டு ஏலக்காலாம் தட்டி போட்டு செமையாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இடையில என்னோட ஒரு குட்டி வாண்டு வந்து நானும் செய்கிறேமா பேன் கேக், எனக்கும் ஆசையாக இருக்குது, என் கையை பிடிச்சினாச்சும் சொல்லிக் கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். எனக்கு தேவை அவங்க ஸ்க்ரீன் டைம் குறையணும், அதுக்காக என்ன வேணால் செய்ய சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் பேன் கேக் செய்கிறதுல இன்வால்வ் பண்ணி விட்டுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கும் ரொம்ப சிம்பிள் மெனு தான். மீல் மேக்கர் தான் ஹாட் வாட்டரில் போட்டு சோக் பண்ணியிருந்தேன். இங்கே பேன் கேக் செஞ்சு சுகர் சிரப் போட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச மிஸ்டர் பீஸ்ட் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு எனக்கு குட்டி வாண்டு பெட்டையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் நானும் கீழே ஒரு குட்டி வாக் வந்திருந்தேன். நான் வரதை பார்த்துட்டு அவங்களும் நான் விளையாட வரணும்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மட்டும் என்ன வேகத்தில் தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவங்களும் கீழே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. என்னையும் விளையாட சொன்னாங்க. நமக்கு தேவை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தானேன்ட்டு நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். விளையாண்டு முடிச்சதெல்லாம் போதும், வாங்க படிப்போம்னு சொல்லி படிக்க வச்சதுக்கப்புறமா லெமன் ரைஸு, தயிர் சாதம், முட்டை கொஞ்சம் வறுத்த மாதிரி, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸில் 65 வத்தல்னு சொல்லி வச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.